Bismillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah wa alayna ibadillah amma ba'd faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மதீனா மஸ்ஜித் என்று இந்த பகுதியில் தற்போது புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு மஹல்லாவில் பள்ளிக்கூடம் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அது பல்வேறு சிறைச்சாலைகள் மூடப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்று அறிஞர் பெர்னாசா அவர் சொல்வார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு மஹல்லாவில் பள்ளி திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கு பாவங்கள், தீமைகள், ஹராமான விஷயங்கள் அனைத்தும் தடுக்கப்பட்டு ஹலாலான விஷயங்கள், அல்லாஹ்வை நோக்கிய ஒரு கூட்டம் அங்கு உருவாக இருக்கிறது. அங்கிருந்துதான் தீன் ஒளி எல்லா இடங்களிலும் பரவுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அதனால் ஒரு மஹல்லாவிலே புதிதாக பள்ளிவாசல் திறக்கப்படுவது என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் அவன் சொந்தமாக இல்லத்தை கட்டி அவன் திறப்பு விழாவை நடத்தக்கூடிய நேரத்தில் அவன் சந்தோஷம் அடைவதை விட தன்னுடைய மஹல்லாவில் ஒரு புதிய பள்ளிவாசல் திறக்கப்படுகிறது என்கின்ற அந்த விஷயத்தை கேட்டு அந்த பள்ளிவாசலில் அவன் தொழுவதன் மூலமாக அவன் சந்தோஷம் அடைவது இருக்கிறது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி தந்திருக்கிறார்கள். இப்ப நீங்க எல்லாரும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தை அடையாளமாக பெற்றிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? இப்ப இந்த மஹல்லால எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா? பள்ளிவாசல் திறப்பு விழா அப்படின்னு நம்மை சுற்றியுள்ள பள்ளிவாசல்கள் அனைத்திலும் ஜும்ஆவினுடைய அந்த நாளில அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வர இருக்கிறார்கள். ஆனா பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி ஆர்வமாகுவதற்கு முன்பே நீங்க எல்லோருமே இங்கு கூடிவிட்டீர்கள். இது என்ன அடையாளம் தெரியுமா? இது சாதாரணமான அடையாளம் அல்ல. நீங்க எல்லாம் இப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆமீன் சொல்லுங்க. இதே ரஹ்மத்தோடு நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையை அடைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய சாலிஹான மனைவி மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய சாலிஹான குழந்தை செல்வங்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமா உங்க எல்லாருடைய செல்போனையும் சைலண்ட்ல நீங்க வச்சுக்கணும். இப்ப நம்ம சொல்ல போற அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த நேரத்துல நம்மளுடைய கவனங்கள் எல்லாமே கிப்லாவை முன்னோக்கி தான் இருக்கணும். கிப்லாவை பார்த்த
அடிப்படையில தான் நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய கவனங்கள், நம்முடைய நினைவலைகள் எல்லாமே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஆக்கிக்கலாமா? அதில் முக்கியமான ஒரு விஷயமாக முதலில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். மதீனா பள்ளிவாசலில, அதாவது மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்க பெற்றிருக்கக்கூடிய புனிதமான ஸ்தலமான மஸ்ஜிதுன் நபவி, அந்த மஸ்ஜிதுன் நபவியில ஒரு நாள் அன்று மாலை நேரத்தில் வானம் முழுவதும் அப்படி இருட்டாக ஆகி ஒரு விதமான இருள் சூழ்ந்து இருக்கிறது. இரவு நேரத்தினுடைய ஆரம்பம். இங்கு பள்ளிவாசலை பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெளிச்சம். அந்த நாளில அந்த மாலை நேரத்தில் மஸ்ஜிதை முழுக்க ஒளிப்பிரகாசமாக இருக்கிறது. மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு சுவரினுடைய அந்த மூலையிலும் எண்ணெய் ஊற்றப்பட்டு விளக்கு எரியப்பட்டு அதன் மூலமாக ஒளிப்பிரகாசமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கும் பார்க்காத, அதுவரையிலும் பள்ளிவாசலில் இருட்டாகவே இருந்தது. இரவு நேரம் முழுவதும். காலை நேரம் சூரிய வெளிச்சம் என்பதால் சூரிய வெளிச்சத்தோடு இருக்கும். மாலை நேரம் வந்ததுமே இருட்டாகத்தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு ரொம்ப ஒளிப்பிரகாசமாக இருந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லாரும் பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தன்னுடைய பணிவிடையாளரை அழைத்து கேட்கின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு எப்போதுமே அவங்களுடைய வேலையை செய்து கொடுப்பதற்கு இருக்கக்கூடியவர். இதுவரையிலும் காணாத இந்த ஒளி விளக்குகள் எப்படி இங்க வந்தது? கொஞ்சம் கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒளி விளக்குகள் எப்படி வந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போது யா ரசூலல்லாஹ், இந்த ஒளிப்பிரகாசத்திற்கு காரணம் நம்முடைய தோழர்களில் ஒருவரான ஹதரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க தான் ஷாம் தேசத்திலிருந்து வியாபாரத்திற்கு சென்று வந்த பிறகு இந்த ஒளி விளக்குகளை எல்லாம் வாங்கிட்டு பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு முடுக்குகளிலும் அதை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி தீயை அவர்கள் தான் எரிய விட்டார்கள். ரொம்ப ஒளி பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு அந்த சஹாபி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமீமுத் தாரி எங்கே, அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அப்ப தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன தோழரே, இப்போது பள்ளி முழுவதும் ஒளிப்பிரகாசமாக ஆகுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்ப தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளுமே இரவு நேரத்தில் பள்ளிவாசலை இருட்டாக பார்ப்பதை எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. அதனாலதான் நான் வியாபாரம் நிமித்தமாக ஷாம் தேசத்திற்கு சென்று வியாபாரம் முடித்து வரக்கூடிய அந்த சூழலில் அங்கு ஈரான் நாட்டிலும் ஈராக் நாட்டிலும் அவரவர்களுடைய பள்ளிவாசலில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒளி விளக்குகளை கொண்டு அவர்கள் அது போல விற்று கொண்டு இருந்தார்கள். நான் அதை பற்றி விசாரித்து விட்டு, நம்முடைய மதீனா பள்ளிவாசலையும் இப்படி ஒளி விளக்கு நம்ம ஏற்றி வைக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கு நான் 100க்கும் மேலாக ஒளி விளக்குகளை வாங்கி கொண்டு ஒவ்வொரு மூலையிலும் நான் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி தீயை எரிய விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். யாரு? அவங்க பேர் என்னங்க? தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் முதலாக
பள்ளிவாசலில் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்த முதல் சஹாபி அவங்கதான். தங்களுடைய சொந்த உழைப்பினால வந்த காசு பணத்தின் மூலமாக வாங்கி கொண்டு வந்து அவங்களாகவே மனமு வந்து பள்ளிவாசலுக்கு அதை வகுப்பு செய்து பள்ளிவாசல் முழுவதையுமே ஒளிப்பிரகாசமாக ஆக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், தமீமுத்தாரி, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய இல்லத்தை நீ பிரகாசமாக்கி வைத்தது போல, நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய இல்லத்தை இன்றைக்கு நீ பிரகாசமாக்கி வைத்தது போல நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா உன்னை ஜன்னத்துன் நஈம் என்கின்ற சுவனத்தில உனக்குண்டான அந்த மாளிகையை அல்லாஹ் தஆலா ஒளி பிரகாசமாக ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தார். ஒரே ஒரு ஒளி விளக்கு இல்லையா? பள்ளிவாசலுக்கு இருளை அகற்றி ஒளியை ஏற்படுத்திய முதல் சஹாபி ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படி என்றால் அவர்களை தொன்று தொட்டு இன்று வரை, இனி கியாமத் நாள் வரை யாரெல்லாம் பள்ளிவாசலிற்கு ஒளியூட்டப்படுகின்ற ஒளி பிரகாசத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இதுதான் நன்மை. என்ன நன்மைங்க? ஏங்க கொஞ்சம் இங்க பாருங்களேன், அங்க வந்துட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க, கொஞ்சம் இங்க பாருங்க, நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம், அதுக்கு தானே பேசவே வச்சிருக்கோம், கொஞ்சம் இங்க பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் சம்பந்தமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மெசேஜ் என்னவென்றால், பள்ளிவாசலை நீங்கள் ஒரு சடங்கு நிறைந்த ஒரு இடமாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். சடங்கு நிறைந்த இடமாக நினைத்து விடக்கூடாது. ஏதோ அந்தந்த நேரத்தில் பங்கு சொல்லப்படுகிறது, அந்தந்த நேரத்தில் தொழுவிக்கப்படுகிறது, ஒரு சில நேரங்களில் குர்ஆனை ஓதப்படுகிறது, ஒரு சில நேரங்களில் நல்ல விஷயங்களை பேசப்படுகிறது. அப்ப நல்ல விஷயங்களை செய்வதற்குண்டான, நல்ல பல காரியங்களை செய்வதற்குண்டான ஒரு இடம் என்பதாக சாதாரணமாக நாம் நினைத்து விடக் கூடாது. பள்ளிவாசல நம்ம என்ன நினைக்கணும்? பள்ளிவாசல் தான் தி வேர்ல்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி, உலகத்தினுடைய பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வை தொழக்கூடிய இல்லங்களான இந்த பள்ளிவாசல்கள் தான் நமக்கு ஒரு பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா கலைகளும் அதில் பயிற்றுவிக்கப்படும் இல்லையா? ஏதாவது ஒரு கலை என்று மட்டும் அது குறுகிய வட்டத்தில் அதை செலுத்தப்படாது, எல்லா கலைகளும் அங்கு சொல்லித் தரப்படும். அது போலத்தான் பள்ளிவாசல்ல நமக்கு வாழ்க்கையை சொல்லித் தரப்படுகிறது. நம்ம தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, சடங்கு, பள்ளிவாசல் என்றால் சடங்கு, அது ஒரு சடங்கு சம்பிரதாயம், அதை நம்ம ரொம்ப பயபக்தியோட அன்னைக்கு மட்டும் நம்ம நல்லா குளிச்சுட்டு நல்ல சுத்தமான ஆடை உடுத்திக்கிட்டு சுத்தமான முறையில வந்துட்டு போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. பள்ளிவாசல் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு கட்டத்தையும் நமக்கு பள்ளிவாசல் கற்றுத் தருகிறது. நம்ம எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாளுமே 24 மணி நேரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுபோல நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளுடைய 24 மணி நேரமும் நம்முடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்கள் நன்மையானதாக இருக்க வேண்டும். யாரையும் பிடிக்கி சாப்பிடக்கூடியவர்களாக, யாரையும் நோய்நிலைப்படுத்தி சாப்பிடக்கூடியவர்களாக, யாரையுடைய பொருளையும் அபகரித்து சாப்பிடக்கூடியவர்களாக அந்த எண்ணத்தை நம்முடைய இல்லத்திலிருந்து எடுத்து விட வேண்டும். இதுதான் பள்ளிவாசல் நமக்கு கற்றுத் தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும்
நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்கள்லயுமே நமக்கு எல்லா நேரங்களும் நமக்கு சந்தோஷத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. சில நேரங்களில் கவலைகள் இருக்கலாம், சில நேரங்கள்ல இன்பங்கள் இருக்கலாம், ஒரு சில நேரங்கள்ல நமக்கு மகிழ்ச்சி இருக்கலாம், ஒரு சில நேரங்கள்ல அது இல்லாமலும் போகலாம். இப்படியான எல்லா நேரங்களிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பள்ளிவாசல் தான் நமக்கு கற்றுத் தருகிறது. பள்ளிவாசல்ல ஒவ்வொரு நாளுமே ஐவேளை தொழுகைக்கான பாங்கு சொல்லப்படுகிறது இல்லையா? நீ எல்லாருமே பாங்கை கேட்டதுமே என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் கோயில்ல கூவுறாங்கப்பா. கோயில்ல எப்படி அந்தந்த நேரத்துல சொல்லப்படுதோ அதே மாதிரி நம்முடைய சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அன்று எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்களோ அது போல பள்ளிவாசல்ல ஒவ்வொரு நாளுமே 5 வேளை பாங்கு சொல்லப்படுது, அல்லாஹ் கூவப்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லைங்க. பாங்குனா என்னன்னு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை உள்ளத்தினுடைய ஆழத்தில் பதிய வைக்கப்படுவதுதான் பாங்கு. அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தையை பதித்ததுமே அவன் நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு எந்த தப்பும் செய்யக்கூடாது, எந்த தவறான எண்ணத்தையும் அவருடைய உள்ளத்தில் கொண்டு வரக்கூடாது, நன்மையான செயலை மட்டுமே செய்ய வேண்டும், நன்மையான எண்ணங்கள் மட்டுமே நம்ம உள்ளத்தில் வர வைக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளிலும் ஐவேளையும் இது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு தொழுகைக்கான பள்ளிவாசலில் சொல்லப்படுகின்ற பாங்காக இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாங்கு என்பது ஒரு அழைப்பு மட்டும்தான். அப்படி அல்ல. பாங்கு என்பது நம்மிடத்தில் நன்மையை ஏவுவதோடு தீமையை தடுக்கின்றது. இதுவரையிலும் நீ செய்த தவறான விஷயங்கள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு அந்த தவறான தீமைகளை அகற்றுவதற்காக இப்போது ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்று விடு என்கின்ற ஏவலை பாங்கு சொல்லி தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, பாங்கு சொல்றதுமே ஷைத்தான் விரட்டோடுகிறான். எப்படி விரட்டோடுறான்? காற்றில் விட்டவனாக அவன் விரட்டோடுகிறான், திரும்பி கூட பார்க்காம அவன் விரட்டோடுகிறான். அப்ப பாங்கு சொன்னதுமே பள்ளிவாசலின் பக்கம் விரைந்து வராம யாரெல்லாம் மற்ற இடத்திற்கு போகின்றார்கள் அவர்கள் எல்லாம் யார் என்பதை நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் புரிய வைத்துக் கொள்ளுங்கள். பாங்கு சொன்னதுமே நம்ம எங்க வரணும்? பள்ளிவாசலின் பக்கம் வரணும். பள்ளிவாசலுக்கு வராம வேற எங்கேயோ நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா அப்ப நம்ம யாரு என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பாங்கு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. என்ன அஜத்து, புது பள்ளிவாசல் திறப்புவினால எங்களை எல்லாத்தையும் வேற என்னமோ மாதிரி சொல்றீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனாலதான் அல்லாஹ் நாடியத்தின் அடிப்படையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக இன்றைக்கு புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு நீங்க எல்லாருமே ஒன்று கூட்டிட்டீங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ரஹ்மத்துக்குரியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்ததாக பாங்கிற்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? தொழுகைக்காக வேண்டி இக்காமத் சொல்லப்படுகிறது. தொழுகைக்காக வேண்டி இக்காமத் சொல்லப்படுகிறது. இக்காமத் சொல்லப்பட்டதுமே நம்ம எல்லாம் எதை நோக்கி நிற்கின்றோம்? கிப்லாவை முன்னோக்கி நிற்கின்றோம். அந்த நேரத்தில் பாருங்க, பணக்காரர், ஏழை, நடுத்தரமானவர், பெரியவர், சிறியவர், சிறு குழந்தைகள், வாலிப வயதுடையவர்கள் எல்லோரும் ஒரே அணியில் தான் நிற்பார்கள். இல்ல நான் பெரிய பணக்காரர், எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, ஆனா நான் முன்னாடி தான் நிக்கணும், நீ ஏல உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ பின்னாடி நில்லு அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. யாரும் சொல்லி காட்டுவதற்கான தகுதி இருக்கிறதா? இல்ல.
காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் எல்லோரும் சமமானவர். அப்ப இது என்ன ஒரு வாழ்க்கையினுடைய படிப்பினை நமக்கு கற்றுத் தருகிறது? இந்த உலகில் பிறந்த அனைவருமே சமமானவர்கள், யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, ஏற்றத்தாழ்வு உடையவர்கள் கிடையாது என்பதை தொழுகைக்காக வேண்டி நாம் நிற்கக்கூடிய அந்த அணிவரிசை இருக்கிறது, அந்த அணிவரிசை சஃப் நமக்கு அந்த ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான பாடம். அதுதான் நம்ம இன்னைக்கு வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய இஸ்லாமியர்களிடத்துல, நம்முடைய உண்மையான சகோதரர்களிடத்துல உங்க எல்லாரிடத்திலையும் ஒரு ஒற்றுமை வேணும். ஒற்றுமை. நமக்கான மனப்பிறக்குகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கலாம். எந்த இயக்கத்திலேயாவது யாராவது நீங்க போய் இருங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் என்று நாம் வணங்க வந்து விட்டால் எல்லோரும் சமமானவர்கள். அந்த இடத்தில் நமக்கு மனப்பிணக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது. நான் இந்த இயக்கத்தை சார்ந்தவன், நீ இந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்ற ஒரு பாகுபாடு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதனாலதான் தொழுகையினுடைய வரிசைகளை தொழுகையில் நாம் நிற்பதற்கு முன்பாக சரி செய்யப்படுகிறது. உங்க எல்லாத்துக்கும் தெரியல, ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாள்லயும் இமாம் என்னங்க சொல்றாரு? சஃபு சுஃபூஃபக்கும் ரஹிமக்குமுல்லாஹ் ஃபஇன்ன தஸ்வியத்த சுஃபூஃபி மின் இகாமத்திஸ் ஸலாத். அப்படின்னா என்னங்க இமாம் சொல்றாரு? அதுக்கு என்ன அர்த்தம்? சஃபு சுஃபூஃபக்கும், உங்களுடைய அணி வரிசைகளை நீங்கள் சரியாக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அணி வரிசைகளை சரியாக்குவது என்பது அது தொழுகையை சரியாக நிலைநாட்டுவதற்கு சமமானது என்று சொல்லினா உங்களை சஃபுகளை அணிவரிசையை சரியாக்குகிறது. இது என்ன நமக்கு வாழ்க்கை பாடம் கற்றுத் தருகிறது தெரியுமா? வாழ்க்கையில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது, பெரியவன் சிறியவன் என்பது கிடையாது, பணக்காரன் ஏழை என்கின்ற பாகுபாடு நம்மிடத்தில் கிடையாது. எல்லோரும் ஒற்றுமையானவர்கள் அப்படிங்கிற அந்த பாடத்தை தொழுகைக்காக வேண்டி நாம் நிற்கக்கூடிய அந்த அணிவரிசை நமக்கு கற்றுத் தருகிறது. சரிங்க, தொழுகையில சப்புல நம்ம நின்றுட்டோம். கொஞ்சம் கவனமா இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. அவர் தலைவரே இப்பதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த நமக்கு அடுத்த பாடம், தொழுகைக்கான அடுத்த பாடம் என்னன்னா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நம்ம தக்பீர் கட்டி நிக்கிறோம். யாரு முன்னாடி நிக்கிறா? இமாம். இமாமுக்கு பின்னாடி நிக்கிறோம் நம்ம எல்லாரும் யாரு? மக்மூமீன்கள். இமாம் முன்னோடி, நம்ம எல்லாருமே அவரை பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப ஒரு தலைவர், அந்த ஒரு தலைவரின் கீழ் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய எல்லாரும் அவருடைய பிரமுகர்கள் இல்லையா? அப்ப இமாம் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். இமாம் எதை விட்டு தடுக்கின்றாரோ அதை விட்டு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பா எங்க பள்ளிவாசல் இமாம் நாங்க சொன்னதை தான் செய்வாரு, எங்க பள்ளிவாசல் இமாம் நாங்க சொன்னதை தான் செய்வாரு, நான் சொல்றத செய்யாம இருந்துருவார் அவரு, அடுத்த ஒரு மணி நேரத்துல அவரை தூக்கிடுவேன், அடுத்த ஒரு மணி நேரத்துல அவரை தூக்கிடுவேன். யார் அவரு? நான் வச்ச ஆளுங்க அவரு. எப்படி இமாம் யாரை பின்பற்றக்கூடியவரோ மாறிட்டாங்க. இப்ப உள்ள காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில மக்மூமீன்களை பின்பற்றக்கூடியவங்களா மாறிட்டாங்க. அப்படி ஆக்கி விடக்கூடிய ஒரு சூழல் அப்படி ஆகின்றது. அப்படி அல்ல. தொழுகை நமக்கு எதை கற்றுத் தருகிறது? ஒரு தலைவர், அந்த தலைவரின் கீழ் நாம் எல்லோரும் அவருக்கு பிரமுகர்களாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும், அவர் எதை விட்டு தடுக்கின்றாரோ அதை விட்டு நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். அதற்கப்புறம் சலாம் கொடுத்து முடிக்கின்றோம். தொழுகைய சலாம் கொடுத்து முடிக்கின்றோம். அடுத்த படிப்பினை இந்த பாருங்க, இந்த ஒரு படிப்பினையோடு முடிஞ்சிடும். கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது முக்கியமான படிப்பினை. தொழுகையை முடிக்கும் போது இமாம் என்ன சொல்றாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்கிறார் இல்லைங்களா?
அதுக்கு என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம் நீங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் மீது அல்லாஹ் தஆலா அமைதியை உண்டாக்கி தரட்டும், சந்தோஷத்தை உண்டாக்கி தரட்டும். அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு எப்போதும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய கருணை உங்களுக்கு எப்போதும் உண்டு. அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அமைதி உங்களுக்கு எப்போதும் உண்டு என்று சலாம் கொடுத்து முடிக்கின்றோம் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீங்க வாழ்நாள் முழுவதிலும் ஆரோக்கியத்தோடும் சலாமத்தோடும் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கலாமா? நிரந்தரமாக தொழுலாமா? எப்படி தொழுவணும்? இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களா இருக்கணும். அப்படி இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளினுடைய பரலான தொழுகையும் நாம் தொழுது விட்டாலே அந்த வாழ்க்கையே நமக்கு சிறப்பானதாக செழிப்பானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாமா? அல்லாஹ் தஆலா இந்த புதிதாக இப்போது தோன்றி இருக்கக்கூடிய இந்த மஹல்லாவில் தோன்றி இருக்கக்கூடிய மதீனா மஸ்ஜிதின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மஹல்லா வாசிகள் இந்த உலகம் முழுவதிற்கும் இந்த மஹல்லா வாசிகள் தொட்டு உலகம் முழுவதிற்கும் அல்லாஹ் தஆலா ஒளி பிரகாசத்தை உண்டாக்கி அருள் புரிவானாக. நல்ல பல சேவைகளை அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதின் மூலமாக செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அதுபோல வாழ்நாள் முழுவதிலும் இந்த பள்ளிவாசலுடைய பைத்துல் இல்ம் என்ற ட்ரஸ்ட் நிர்வாகம் தான் இந்த பள்ளிவாசலை அழகான முறையில் இங்கு எப்படியாவது ஒரு பள்ளிவாசலை கட்டி ஆக வேண்டும் என்கின்ற முயற்சியில் இப்போது சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஒளி பிரகாசம் நிறைந்த ஒரு பள்ளிவாசலை அவர்களுடைய முயற்சியில் உண்டாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பைத்துல் இல்ம் ட்ரஸ்ட் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. அதுபோல வாழ்நாள் முழுவதிலும் அந்த ட்ரஸ்ட் நிர்வாகத்தின் சார்பாக வரக்கூடிய வாழையடி வாழையாக வரக்கூடிய அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் அல்லாஹ் தஆலா இஹ்லாசுன் நியத் என்று சொல்லப்படுகின்ற இஹ்லாஸோடு செயல்படக்கூடிய மன ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி அருள் புரிவானாக. அதுபோல வாழ்நாள் முழுவதும் நல்ல பல சேவைகளை இஹ்லாஸோடு செயல்படுத்துவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நமக்கும் தந்தல் புரிவானாக. அதுபோல அவர்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகளில் ஒத்துழைப்போடு இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி அருள் புரிவானாக. இந்த பள்ளிவாசல் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலிருந்து ஒளிச்சுடரை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்து அது உலகம் முழுவதும் அல்லாஹ் தஆலா ஒளி பிரகாசமானதாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.